நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிசிஎஃப் வழங்கும் இதயம் தொட்ட இசைஞான நிகழ்ச்சியில் நம்ம இது வரைக்கும் நிறைய சிங்கர்ஸ், நிறைய பிளேபேக் சிங்கர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ் அவங்களோட சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த வகையில் வி ஹேவ் yet another வெரி வெரி ஸ்பெஷல் பர்சன். இவர் வந்து இன்றைக்கி நம்ம எல்லாரோட இதயங்களையும் ரொம்ப க்ளோஸாக டச் பண்ண இருக்காரு. இவருக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஐ எம் ப்ரிவிலேஜ்ட், ஹானர்ட் அண்ட் ப்ராப்ளி பிளெஸ்ட் டு ஹேவ் டாக்டர் ஸ்ரீ எஸ்வி பாலசுப்ரமணியம் ஃபார் திஸ் லவ்லி ஷோ ஆஃப் இதயம் தொட்ட இசைஞானி. வெல்கம் சார். இந்த நிகழ்ச்சி இதயம் தொட்ட இசைஞானியை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களால் நிறைய சொல்ல முடியும்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. we would like to start with your experiences, lovely experience which you had with ராஜா சார். ரொம்ப சுருக்கமாக கேட்டுட்டுங்க, ஒரு வருஷத்துக்கு பேசிட்டே இருக்கலாம். அவனது எனது பயணம், இசை பயணம் எப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் இடத்தாட 69-70 முதல் தடவை இளையராஜாவை மீட் பண்ணது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர் ஏதாவது வாசிச்சு காட்டுங்க அப்படின்னா ஹார்மோனியம் யூஸ்ட் போத் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் புல்ட் அண்ட் பிளேட் டபுள் ஹேண்டட். சிவாகோல் வந்து லாராஸ் மெலடி வாசிச்சார், வித் ஆல் பேஸ் பார்ட் அண்ட் எவ்ரி திங். அசந்துட்டேன் நான். ஹார்மோனியம்லாம் அப்படி வாசிக்க முடியும்னு எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன படித்தீங்க? நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போனேன் சார். அதை பற்றி கேட்கலைங்க. இசை என்னன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். நான் இப்போது வெஸ்டர்ன் மியூசிக் எழுதுவீங்களான்னு, இல்லை எந்த இசையும் என்னால் ஸ்வரப்படுத்த முடியாது எழுதி. தென் ஹவ் ஆர் யூ பிளேயிங்? ஹார்மோனியம் வாசிக்கலாம் இசை தெரியாமல், பட் யூஆர் பிளேயிங் தி பேஸ் பார்ட்ஸ், ஹார்மோனி, எவ்ரி திங் வித் யுவர் 2 hands லைக் பிளேயிங் ஆன் எ பியானோன்னா எனக்கு தெரியாதுன்னார். ஸோ அன்றைக்கி நான் நினச்சது என்னென்னா, சிலருக்கு வந்து சில காரணத்தினால் நிறைய ஜென்மங்கள் இருந்து அந்த பலன் கிடச்சிட்டு இருக்கும். அப்போ பூர்த்தி பண்ண முடியாத விஷயங்கள் பண்ணுறதுக்காக வந்து இன்னொரு ஜென்மத்தில் வருவாங்க. அப்படி ஒரு ஜென்மம் இளையராஜா. இன்னொரு 100 வருஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் கம்போசரை பிறப்பான்னு என்னால் நினைக்க முடியல. இது அதிசயமாக இருக்கலாம் சில பேருக்கு. இங்கேருந்து 100 வருஷம் வாழ்கிறவனுக்கு ஐ வாண்ட் டு லிவ் 100 more years from now. முடியாது, தெரியும். முடிஞ்சால் நான் அன்றைக்கி சொன்னது உண்மை அப்படின்னு அன்றைக்கி சொல்லுவேன். இவருடைய பயணத்தில் நான் ஒரு முக்கியமான பங்காளியாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப கர்வமாகவும் இருக்கிறது. நிறைய பாட்டுகள் எண்ணிக்கை எடுத்து பார்த்தா ஜாஸ்தியான பாடல்கள் நான் தான் இளையராஜாவுக்கு பாடிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சண்டை போட்டிருக்கோம், காதலிச்சிருக்கோம், பேசாமல் இருந்திருக்கோம், பாட்டுக்களாலவே கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். இது ஏறத்தாழ வந்து நண்பர்கள்னு சொல்வதை விட ஒரு சம்சாரமே நடத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ரெக்கார்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். சில டைம் ரொம்ப டென்ஸ்டாக இருக்கும், சில டைம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி வகையில் வாஸ் தேர் எனி ஃபன்னி இன்சிடென்ட் விச் டுக் பிளேஸ்? சம் ஃபன்னி எக்ஸ்பீரியன்சஸ், சம் சீரியஸ் எக்ஸ்பீரியன்சஸ். வடப்போடான்னு இளையராஜா கூப்பிட்றது நானும் பாரதி ராஜா 2 பேர் தான் நினைக்கிறேன், இப்போ இருக்கிறவங்கள, வாழ்ந்துட்டுருக்கிறவங்கள. ரெக்கார்டிங் தியேட்டரில் கூட ரொம்ப நல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வரும்போது ரொம்ப ஜோவியலாக இருப்பார் சார் ராஜா சார், அதர்வைஸ் இஸ் குவைட் சீரியஸ் இந்த வேலை அப்படின்னு சொல்லி. ரெக்கார்டிங்க்கு நாம் பாட வரும்போது அவர் அசிஸ்டண்ட் சுந்தரராஜன் சாராக இருக்கட்டும், வேறு யாராவது இருக்கட்டும், அவர் கற்றுத்தரும்போது முதல்ல நான் என்ன கேட்டேன்னா, அவன் பாடின கேசட் எனக்கு கொடுங்க ஒரு தடவை கேட்குறான். அவர் என்ன வாட் எக்ஸாக்ட்லி ஹி நீட்ஸ் இட், ஹவு ஹீ சிங்ஸ் அப்படின்னு சொல்லி. அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நமக்கு. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக பாடிருப்பார். சப்போஸ் இளைய நிலா இருந்ததுன்னா, இளைய நிலா பொழிகிறது உலா போகும் மேகம்
கன காணுமே விழா காணுமே வானமே. இந்த ஹார்மனி இதெல்லாம் வச்சு கேட்கும்போது ஹவு ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் ஹவு திடீர்னு விசிலும் வரும். ராஜா ஒண்டியாவே உட்காந்து வேறு யாருமே இல்லாமல் ஒரு ஹார்மோனியம் அவரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வச்சு அதில் முணுமுணுங்கிற மாதிரி டியூன் பண்ணி கொடுக்குறது. எப்படி ஒரு கவிஞர் என்ன மீட்டர்னு மேட்டர் கொடுக்க முடியும்? இல்லைன்னா ஹவு கேன் எ ப்ரொடியூசர் அண்டர்ஸ்டாண்ட்? நேராக இருக்கும்போது பாடி காட்டும்போது புரியுது. அதே மாதிரி காதலின் தீபம் ஒன்றை we were rehearsing. காதலின் தீபம் ஒன்றை ஏற்றினாளே என் நெஞ்சில், உடலில் வந்த சொந்தம் தாரினாரே தாரா தாரே காதல் வாழ்க. இதை பற்றி சொன்னார். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு சர்ஜரி நடந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது he could not even sing. தெளிவாக பாடவும் முடியல. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டேப் ரெக்கார்டரில் அந்த அளவுக்கும் பாட முடியல. he could whistle. அவனே சொல்கிறான், இது எப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு எப்படி தான் என் மேலே நம்பிக்கையில் இந்த டியூன் ஓகே பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி. அது சொல்லும்போது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்பிக்கை ஒரு மனுஷன் மேலே, ஒரு கம்போசர் மேலே, ஒரு கிரியேட்டர் மேலே ஒரு ஒரு இது எப்படி வரும்னு இமேஜின் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இளையராஜா கொடுத்துட்டார். அதுதான் முக்கியமான விஷயம். பிசிஎஃப் வழங்கும் இதயம் தொட்ட இசை நான் நிகழ்ச்சியில் இன்னைக்கு we are talking or we are watching, we are listening to one big legend who's sitting right in front of me. I'm really going breathless. Before we proceed with the show, more than you people, I want to take a short commercial break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பிசிஎஃப் வழங்கும் இதயம் தொட்ட இசை ஞானி உங்களுக்காக. ராஜா சார் சாங்ஸ் ஒரு பக்கம் நம்ம நிறைய பேசினா கூட ஹீஸ் பாப்புலர்லி நோன் ஃபார் ஹிஸ் ரீரெக்கார்டிங். அதை பற்றி யூ லைக் டு ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ்? சினிமாவில் வந்து அவங்க எடுத்த சீனே எடிட் பண்ணி 1000 தடவை பார்த்துட்ருப்பாங்க எடிட் பண்ணும்போது. அண்ட் தென் அந்த ஸ்க்ரீன் வந்து ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் when it is played along with the scene, சார் இன்னும் சார் இது என் சீன் கூட ரொம்ப அழகாக இருக்குது, இதுக்கு முன்ன இல்லாத மாதிரி இருக்கேன்னு சொல்லி அப்படி ஒரு புது டைமென்ஷன். சொல்லப்போனால் நிஜமாக வந்து ஒரு பரிமளம், ஒரு வாசனை, நல்ல வாசனை, சுகந்தம் கிடைச்ச மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு. அப்படின்னா வாட் ஐ ஃபீல் இஸ், ஐ திங்க் ஹீ ஈட்ஸ், ப்ரீத்ஸ் அண்ட் ஸ்லீப்ஸ் மியூசிக். அது தவிர அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாதுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஆனால் மற்றது தெரியாத மாதிரி நடிப்பானோ எனக்கு தெரியாது. பட் இட்ஸ் டோட்டலி ஹீ டுவெல்ஸ் இன் மியூசிக். சார், இப்போ ராஜா சாரோட பாட்டு பாட போகும்போது எல்லாருமே ஒரு பயத்தோடு தான் போவாங்க. ஏன்னா ஹீ இஸ் வெரி வெரி பர்டிகுலர். அவரோட கம்போசிஷன் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சவுண்ட் பண்ணணுன்ட்டு. அந்த வகையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ராஜா சார் வந்து ஃப்ரீடம் கொடுத்தாரு? இட்ஸ் ஸோ ஃபன்னி. சம்டைம்ஸ் ஹி கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் லிபர்ட்டி, சம்டைம்ஸ் ஹி இஸ் வெரி வெரி ரிஜிட். இல்லை இப்படி தான் ஒன்று. இப்போ கூட ஸ்டேஜில் பாடும்போது நான் ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணேன்னா முதல்ல ஏன்டா இம்ப்ரவைஸ் பண்ணலாமா அப்படின்னு, யார் பாட்டு உன் பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ரெக்கார்டிங் தியேட்டரில் மட்டும் அப்படி சொல்ல மாட்டான். ஆன் தி ஸ்டேஜ் ஹி வில் சே. நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அண்மையில் மெட்ராஸில் பண்ண பாட்டு சுந்தரி பாடும்போது கூட ஐ ஆஸ்க்ட் ஹிம் இப்படின்னா, சன் when I improvised it at the end, he will, ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கிளாப் பண்ணுவது. அப்படின்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர். பாட்டு நான் ஞாபகம் இல்லை. ஒரு நாள் இந்த கோல்ட் பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு விட்டிக் 7 or 8 டேக்ஸ் ஆச்சு. அல்டிமேட்லி சம்திங் வாட் ஹீ எக்ஸ்பெக்டட் ஐ குட் நாட் கிவ். வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து ஓகேடா அப்படின்ட்டான். ஏன்டா ஓகேடா அப்படின்ற, நல்லா இல்லையா, ஏன்டா திருப்தியாக சொல்லேன்னா, இல்லை அந்த பர்டிகுலர் திங்கை நம்ம எவ்வளோ தடவை ட்ரை பண்ணாலும் வரலையே அப்படின்னா.
பரவாயில்ல சின்னது தானே விட்டுறா அப்படின்னேன். தட்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட் இஸ். இல்லையா, எனக்கு ஒன்றுமே அந்த சின்னது கூட விட எனக்கு மனசு வராது. ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் இட். ஐ வாண்ட் இட் டு ஹேப்பன். அது நடக்கணும், நடந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னா. சார், நிறைய படங்கள் வந்து சென்னையில் ரெக்கார்ட் பண்ணாமல் பாம்பேயில் போய் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வெரி க்ளோஸ் டு ஹார்ட், வாஸ் there any incident in particular which you can remember? ஏவிஎம்ஸ் ஒரு படம், அது என்ன பிக்சர் நேம்னு நீங்கள் சொல்லுங்கள். வானம் கீழே தூங்காதே தம்பி, தூங்காதே தம்பி. அந்த ரெக்கார்டிங் போயிருந்தோம். சில பாட்டுகள் அங்கே ரெக்கார்ட் பண்ணோம். He always used to employ the musicians of R.D. Burman. I still remember. We both were staying in the same hotel. ஒரே காரில் ரெக்கார்டிங் வர்றோம், முடிச்சுட்டு போயிடுறோம். அங்கே மாதிரி ஓடிஎஸ் கீடிஎஸ் எல்லாம் ஒன்றும் நடக்காது. ராஜா வந்து தே யூஸ்வலி பாம்பேயில் வந்து எல்லாருமே 10 மணி 11 மணிக்கு வருவாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேலை செஞ்சுக்குவாங்க. நைட்டு எப்போ முடியும்னு தெரியாது. இவன் நம்ம ஆள் சமாச்சாரம் தெரியுமே, 6:55 அங்கே இருப்பான். இவன் சமாச்சாரம் தெரிஞ்சு அவங்கெல்லாம் கூட 7 மணிக்கு வந்துட்டாங்க. 1:30 we used to finish the recording. And one day after finishing all these songs, we were having a drink. ஸோ அவங்க வந்து எனக்கு கேட்டு, சார் ராஜா சார் வந்து கேன் ஹி ஜாயின் அஸ் ஃபார் அ ட்ரிங்க் அப்படின்னாங்க. அவன்லாம் வரமாட்டாங்க, அதெல்லாம் இல்லை, அவன் ரொம்ப ஆன்மீகமாக இருப்பான், ரெக்கார்டிங் விட்டா போய் பூஜை பண்ணிக்குவான் அப்படின்னு. இதுக்குள்ளே ராஜா வெளியே வந்தார் ரெக்கார்டிங் ஸ்டுடியோலேருந்து. ஒரு சிட்டிங் அண்ட் வி ஹேவிங் எ ட்ரிங்க். என்ன பார்த்துட்டு, அப்போ என்னோட எப்படா வரப்போகிற ஹோட்டலுக்கு அப்படின்னு கேட்டான். இல்லை யாராஸ் முடிஞ்சால் நீயும் சுமார் நான் போய் கார் அனுப்பிச்சிட்டேன், நீ வந்துடுன்னாங்க. ஸோ ஹீ வெண்ட் அண்ட் வி வர் சிட்டிங் ஆஃப்டர் கப்புள் ஆஃப் ட்ரிங்க்ஸ். அதுக்கு முன்ன ரொம்ப மரியாதையாக இருந்த சம்பாஷன் டயலாக் எல்லாம் அவங்க ஹிந்தியில் பேசினது நான் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் தமிழில். யோ, நீயும் அந்த ராட்சசன் பாம்பேக்கு வர வேண்டாயா, நீ வர வேண்டாம். நான் வந்து ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே வர் சேயிங். கியூ சி வி ப்ளே ஜிங்கிள்ஸ் ஹியர். கம்ஃபர்டபுளாக வர்றோம் 10 மணிக்கு. எங்களுக்கு வந்து அந்த அவங்க கொடுக்குற பேமெண்ட் இல்லை, ஓட்டி தான் நிறைய கிடைக்கும். எவ்வளோ டிலே ஆனால் அவ்வளோ ஜாஸ்தி பணம் கிடைக்கும். இந்த ஆள் கொடுக்குறது வாசிக்கிறதும் கஷ்டம். அந்த 7 மணிக்கு வந்து 1:30 மணிக்குள்ளே ரெக்கார்டிங் முடிச்சிடுவான். எங்களுக்கு பணமும் வராது, கையெல்லாம் செத்து போகுது. பட் வாட் பியூட்டிஃபுல் மியூசிக். நீயும் வந்துட்டு இந்த ஆளுங்க மாதிரி டேக்குன்னு இல்லாமல் அவன் என்ன கேட்குறானோ நீ 2 டேக்கில் கொடுத்துட்ற. எப்படி ஓட்டி எங்களுக்கு கிடைக்கிறது? நீயும் வர வேணாம், அந்த ராட்சசன் பாம்பேக்கு வராது, உங்கள் ஊரில் நீங்கள் பண்ணிக்கிங்க மியூசிக்னு. சம்டைம்ஸ் வென் யூ ட்ரிங்க் ஆத்மார்த்தமாக பேசுவோன்னு நினைக்கிறேன். ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் அபவுட் தட் அட் தட் டைம். சுந்தரி ரெக்கார்ட் பண்ணும்போது இட் வாஸ் பிகாஸ் வி ரெக்கார்டட் 3 songs that day. அந்த ஃபஸ்ட் இன்ட்ரோ, அந்த ஃபஸ்ட் ad-libல வந்தது வாசிட்டு எவ்ரிபடி kept their instruments, stood up and started clapping. அவனுக்கும் எனக்கும் பாரத் ரத்னா கிடைச்ச மாதிரி இருந்தது. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக.
சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். கோடி சுகம் வாராதோ நீ என்னை தீண்டினாய். தாராரி தாரா தாராதோ தானனை உடனே வந்தால் உயிர் வாழும், வருவேன் அந்நாள் வரக்கூடும். சுந்தரி கண்டால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னை தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதுக்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்டால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. லாங் லிவ் ராஜா, லாங் லிவ் குட் மியூசிக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பிசிஎஃப் வழங்கும் இதயம் தொட்ட இசைஞானி உங்களுக்காக. சார், இப்போது சாங் ரெக்கார்டிங் பார்க்கும்போது இப்போ நிறைய டெக்னிக்காலிட்டிஸில் வந்து there's lot of advancement in சாங் ரெக்கார்டிங், இல்லை ஒரு ரீ ரெக்கார்டிங் நிறையா இருக்குது. ராஜா சார் பீரியடில் அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப சவுண்ட் இல்லைனா கூட கண்மணியே காதல் என்பது அண்ட் என் கண்மணி உன் காதலி, அந்த ரெண்டு சாங்லையுமே வந்து ஒரு உங்களோட வாய்ஸ், ஒரு ஓவர்லேப், ஒரு வாய்ஸ் வாஸ் இட் டன்? அப்போது டிஜிட்டல் டெக்னாலஜி கிடையாது. we were recording only on 35mm. we recorded both the songs in AVMRR, I remember. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கேப் விட்டுறோம் முதல்ல. என் கண்மணி, இப்போ நீங்கள் ஆன்சர் கொடுத்துருவாங்க, என் கண்மணி, நீ இப்போ சிங் தி செகண்ட் லைன், என் கண்மணி என் காதலி காதலி ஓராயிரம், இது ரெண்டு வாய்ஸ் எனதே கேட்கும். அது எப்படி நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு என் கண்மணி தாராரிரா, we leave the gap, we record the full song. அடுத்த ரெக்கார்டரில் பேரலாக ஒரு டப்பரில் இன்னொரு டேப் ரன் பண்ணி ரெண்டும் இன்டர்லாக் பண்ணி இது ரன் பண்ணது ஹெட்ஃபோனை கொடுத்துட்டு அந்த டேப்பில் இந்த செகண்ட் வாய்ஸ் மட்டும் பண்ணோம். ஸோ ஃபில்ம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போத் ஷுட் ரன் டுகெதர். அப்போ வந்து இந்த மாதிரி மல்டி ட்ராக் கிடையாது. ஈச் டேப் ஹேஸ் only 3 tracks, that's all. ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்போ ரொம்ப ஈஸி, பிரெத்லெஸ். நான் இப்போ அமர்க்களம் பாட்டு ஃபுல்லாகவே பாடிருக்கிறேன், சங்கர் எத்தனையோ பாட்டு பாடிருக்காரு. இப்போ நான் வித் டிஜிட்டல் டெக்னாலஜி ஒவ்வொரு எழுத்தும் எடுத்து பக்கத்தில் போடலாம், ஸ்ருதி சேராமல் பாடலாம், அதை சுற்றி பண்ணிக்கலாம், தாளத்தில் இல்லாத கூட பண்ணிக்கலாம். அப்போ கிடையாது அது, பிகாஸ் we were doing only an analog with a very limited 4-6 channels mixers, and that was a technique which could be comfortably done. அப்படின்றது வந்து அந்த தைரியம் மியூசிக் டைரக்டருக்கு வந்தது, அவர் பண்ணினதுனால it became unique song. ஆனால் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்படுறோம், இன்னொரு வாய்ஸ் இல்லாமல் நம்ம பாடவும் முடியாது. ஸோ எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஈவன் அட் தோஸ் டேஸ், ரைட் ஃப்ரம் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃபில்ம். சி, அவனுடைய ஒரு கோல் என்னன்னா, ஹீ வாண்டட் டு பி வெரி டிஃப்ரெண்ட். இந்த பாட்டு கேட்டால் இது என் பாட்டு, என் ஸ்டாம்ப் இருக்கணும்னு. ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது மவுண்ட் ரோட்டில், அங்கே ஹிந்தி பாட்டெல்லாம் நிறையா ரெக்கார்ட்ஸ் வச்சு, தெர் வாஸ் அ ஜூக் பாக்ஸ். ஸோ 25 பைசே போட்டு ப்ரெஸ் பண்ண அது வரும். ஸோ ஒரு 1/2 காஃபி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 4 தடவை 4 அதில் காயின் போட்டு அந்த பாட்டு 4 தடவை கேட்டுடுறோம். கேட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு பாட்டு வரும், அது பெரிய கஷ்டம் இல்லை. அவன் ஆப்ளிகேட்டோட வாசிச்சுடுவான் ரெக்கார்டிங் வந்துட்டு, ஆல் த்ரூ இஸ் மெமரி. ஸோ certain people are born for certain things. I think God has sent him to be a music creator. நிறைய பேசலாம் நான், இட் வில் பி வெரி நைஸ். அவனும் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டோன்னா it will be like a workshop and a demonstration.